கர்த்தரின் மகிமை. மகிமை என்றால் அநேக அர்த்தங்கள் உண்டு. புகழ், நற்பெயர், கீர்த்தி, நன்மதிப்பு அல்லது பெருமை அல்லது மேன்மை. இப்படி கர்த்தருடைய புகழ், கர்த்தருடைய நற்பெயர், கர்த்தருடைய நன்மதிப்பு, அவருடைய மேன்மை, இதை குறித்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போகிறோம். இந்த உலகத்துல எல்லாவற்றிற்கும் ஒரு மகிமை உண்டு. இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு மேன்மை உண்டு. எத்தனையோ நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்க போறீங்கன்னா எந்த பிராண்ட் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்னா எல்ஜி, வேல்பூல், அப்புறம் என்னது, இப்படி முக்கியமான ஒரு கம்பெனி தான் உங்களுக்கு என்ன செய்யும், சாம்சங், இப்படி தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நான் சின்ன பெண்ணாக இருக்கும் பொழுது ஒனிடா டிவி வந்து ரொம்ப ஃபேமஸ். இப்போ டிவி வாங்க போனாலே அங்கே போன உடனே அவங்க கேட்குறது என்னது, ஒனிடா டிவி எங்கே இருக்குது. இப்போ பைக், இப்போ ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்னா எல்லாருடைய கண்களும் அதைத்தான் என்ன செய்யும் பார்க்க. இப்போ வாலிப பசங்க எங்களுக்கு டியூக் பிடிக்கும், அப்பாச்சி பிடிக்கும், பல்சர் பிடிக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு மகிமை உண்டு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மகிமையால் ஈர்க்கப்படுவார்கள், அப்படிதானே? சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட கார் பிடிக்கும், ஏன்னா அந்த காருக்கு ஒரு மகிமை உண்டு. ஒரு சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட வாஷிங் மிஷின் தான் பிடிக்கும், ஒரு கம்பெனி தான் பிடிக்கும், ஏன்னா அந்த கம்பெனிக்கு ஒரு மகிமை உண்டு. தலைவலின்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எந்த மாத்திரை ஞாபகம் வரும்? பேராசிட்டமல் அல்லது டோலோ 650. ஏன்னா எத்தனையோ மாத்திரைகள் இருந்தாலும், எத்தனையோ கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காரியம் ஏன் ஞாபகம் வருதுன்னா அது ஒரு லெவலில் அது என்ன செய்யுது இருக்கு. போலீஸுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, வக்கீலுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, சிஎம்னுக்கு ஒரு மகிமை இருக்கு, பிஎம்க்குன்னு ஒரு மகிமை இருக்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லி ஒரு மகிமை இருக்கு, டாக்டர் அல்லது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிமை உண்டு. எல்லா மகிமையை காட்டிலும் உயர்ந்த மகிமை, அதுதான் நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எல்லா மகிமையை காட்டிலும் பெரிய மகிமை, ஒரு மகிமை கூட அதற்கு நிகராக கிடையாது. சிஎம்னா 5 வருடம் தான். ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் ஒரு குறிப்பிட்ட வருடம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா அவங்க வேலையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு என்னது மதிப்பு. அவங்க இல்லைன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அதோட முடிந்தது. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னே கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்க, அப்புறம் பேசாமல் போயிடுவாங்க. ஒரு பெரிய ராஜாவை எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தை ஆட்டி படைச்ச ராஜாக்கள் உண்டு, ஆனால் அவங்க இன்னைக்கு அவங்கள குறித்து நினைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நினச்சவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. சொல்லுவாங்க, நான்லாம் என் குடும்பமே என்னை பார்த்தா நடுங்கும் அப்படின்னு சிலர் பெருமையாக சொல்லுவாங்க. சிலர் அம்மாமார் சொல்லுவாங்க, சில அப்பாமார் சொல்லுவாங்க, என்னை பார்த்தா என் குடும்பம் என்ன செய்யும், நடுங்கும். எவ்வளோ நாள் நடுங்குவாங்க சொல்லுங்கள்? எவ்வளோ நாள் நடுங்குவாங்க? உயிரோட இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் என்ன செய்ய முடியாது, கொஞ்ச நாள் பேசுவாங்க, அப்புறம் அப்படி ஒருத்தர் வாழ்ந்தாருங்கிறதே 2 தலைமுறைக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. மனுஷ மகிமை அழிந்து போகும். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, மனுஷ மகிமை சொல்லுங்க, மனுஷனுடைய மகிமை அழிந்து போகும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் அவனுக்கு அப்புறம் வர்ற அவனுடைய பையன் சரியில்லைன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே அந்த சொத்து காணாமல் போயிடும். எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து ஆயிரக்கணக்கான ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்கலாம், ஆனால் அவனுக்கு அப்புறம் அந்த முதலாளிக்கு அப்புறம் இன்னொருத்தர் அதை தெளிவாக ரன் பண்ணலைன்னா அந்த மகிமை காணாமல் போய்விடும். உண்மைதானே? ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய மகிமை அது அழிந்து போகவே போகாது. ஹல்லேலூயா. தலைமுறை தாண்டினாலும் அது நிலைத்து நிற்கும். எப்படி ஆகிலும் ஒரு கல்ல உயிர் பெற வைத்தாவது ஆண்டவருடைய மகிமை அது நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, நம்ம ஆண்டவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். முதல் நூற்றாண்டில் கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் ரொம்ப பெருகுச்சு. பார்க்குற வீடுகள்லாம் ஜெபம் நடக்கும், கம்யூனியன் நடக்கும். அங்கே கர்த்தருடைய அப்பத்தை என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க, ரசத்தை குடிப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து என்று சொல்லி வளர்ந்தது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். அநேக இடங்களில் சித்திரவதை நடந்தது. சபையோடு கொளுத்திடுவாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களை கொன்று விடுவாங்க. அப்படி அழிவு மேலே அழிவு நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தருடைய மகிமை இன்னைக்கு வரைக்கும் நீடித்து நிற்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தருடைய மகிமை மாத்திரம் என்ன செய்யாது, அழிந்து போகாது.